ஜூத்தன்புரின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்க இருக்க எல்லாரும் ஷூவும் செருப்பு போடவே மாட்டாங்க. யாராவது அங்க ஷூ போட ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க ஷூ அப்படியே உடனே வெடிச்சிடும். இந்த விஷயம் நகரத்துல இருக்குன்னா ரோஹித்துக்கு தெரிஞ்சிருச்சு. அவரு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நியூஸுக்காக ரோஹித் ஜித்தைன்புரி போனாரு. நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டே தீருவேன், இந்த வதந்தி உண்மைதானா இல்லை வெறும் வதந்தி தானா. இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் எழுதிட்டு போயிட்டு நியூஸ் சேனலில் போயிட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு முதல்ல இங்கே இருக்கிற கிராமத்து ஜனங்க கிட்ட நம்ம பேசி ஆகணும். ரோஹித் அந்த கிராமத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் அவரோட ஷூ பிஞ்சு போயிடுச்சு. அட, இது எப்படி திடீர்னு வெடிச்சுது? அப்பதான் நிஷாந்த்னு பேர் கொண்ட ஒரு ஆளு அதே பாதையில வெறுங்கால்ல நடந்து வந்தான். அவன் தன்னோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் ரோஹித் கிட்ட என்ன சொன்னான்னா, இந்த கிராமத்துல செருப்பு ஷூ யாருமே போடவே முடியாது அண்ணே. இது இந்த கிராமத்தோட சாபம். இந்த கிராமத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க செருப்பு இல்லாம தான் இந்த கிராமத்தை சுத்த வேண்டியதா இருக்கும். அப்படின்னா இது வதந்தி கிடையாது, உண்மைதானா? இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே. ஆமாம், இந்த கிராமத்தில் ஒவ்வொரு 3வது நாளும் யாரோட கால்லையாவது ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். நானே என்னோட அம்மாவோட காலுக்காக மருந்து எடுத்துக்கிட்டு தான் போயிட்டுருக்கேன். நிஷாந்த் அந்த ரிப்போர்ட்டர் ரோஹித்தை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அப்புறம் தன்னோட அம்மாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணான். ரோஹித் நிஷாந்தோட அம்மா கிட்ட அந்த கிராமத்தோட சாபத்தை பத்தி கேட்க ஆரம்பிச்சாரு. அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? இப்ப சொல்லுப்பா கண்ணா, கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒரு தடவையாவது இந்த வேதனையை அனுபவிச்சே தீரணும். இந்த பயங்கரமான வெயில்னால எங்க காலே எரியுது. அம்மா, உங்களால இந்த கிராமத்தோட சாபத்தை பத்தி எனக்கு சொல்ல முடியுமா? கண்ணா, எனக்கு அது என்னன்னு தெரியாது. நான் இங்க எப்ப பிறந்தனோ அப்பத்திலிருந்து ஜனங்க எல்லாம் இப்படித்தான் வெறுங்கால்ல போறாங்க. ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த கிராமத்து மலைக்கிட்ட ஒரு குகை இருக்கான். அதுக்குள்ள ஒரு சாது இருக்காராம். நிச்சயம் அவருக்கு இந்த ஊரோட சாபத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கிராமத்தை சாபத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் கண்டிப்பா முழு முயற்சி பண்ணுவேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா கண்ணா. ரோஹித் அந்த கிராமத்தோட உயர்ந்த மலையை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. அங்க போனதுமே அவர் ஒரு பெரிய குகையை பார்த்தாரு. அதுக்குள்ள ஒரு சாது தன்னோட தியானத்துல ஆழ்ந்து போயிருந்தாரு. ரோஹித் அவரை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, சாது சாமி, என் பேரு ரோஹித். நான் நகரத்துல இருந்து இந்த கிராமத்துக்கு எதுக்காக வந்தேன்னா, இந்த கிராமத்துல இருக்கிற செருப்பு சாபத்தை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ஆனா நான் இப்போ இந்த கிராமத்தை இந்த சாபத்துல இருந்து முக்தி அடைய வைக்கணும்னு நினைக்கிறேன். சாது அவருடைய கண்களை திறந்தாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, நீ சொன்ன விஷயங்களை நானும் கேட்டேன்ப்பா. சொல்லு, நீ எதுக்காக இந்த கிராமத்து சாபத்தை எடுக்கணும்னு நினைக்கிற? நீ இந்த கிராமத்தை பற்றி எழுத மட்டும்தானே இங்கே வந்த? ஆமாம் சாது சாமி, நான் இங்கே அதுக்காக தான் வந்தேன். ஆனால் நான் நிஷாந்தையும் அவங்க அம்மாவையும் பார்த்த உடனே இந்த சாபத்தால் மக்கள் படுற கஷ்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால தான் அந்த சாபத்தை பற்றி தெரிஞ்சுக்க உங்ககிட்ட வந்திருக்கேன். நான் இந்த சாபத்தை உடைக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இதுதான் விஷயம்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை நானே உனக்கு சொல்கிறேன். அது இந்த கிராமத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனால் நீ வெளியிலிருந்து வந்திருக்க, அதனால் இந்த கதையை நீ தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ என்னோட முன்னோர் பிரேம்தாஸ் ஐயா கிராமமாக அவரோட பயணத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இதே மாதிரி தான் ஒரு நாள் அவர் பயங்கர மழையில் இந்த கிராமத்துக்குள்ளே வந்தார். அவர் கிராமத்து ஜனங்களோட வீட்டுக்கு போயிட்டு, இங்கே பாருங்க, தயவு செஞ்சு இன்னைக்கு என்ன உங்களோட குடிசையில் தங்கிக்கிறதுக்கு கொஞ்சமாக இடம் கொடுங்க. நான் என் கூட எந்த பொருளையும் கொண்டு வரவே இல்லை. அதனால் உங்கள் வீட்டில் நான் நிறைய இடம் எடுத்துக்க மாட்டேன். இல்லை இல்லை, என் வீட்டில் உங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது. வேற எங்கேயாவது போங்க. சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வேற எங்கேயாவது போய்க்கிறேன். பிரேம்தாஸ் எல்லா வீட்டு கதவையும் தட்டினாரு. ஆனால் அன்னைக்கு புயல் ராத்திரி அப்போ யாரும் அவங்க வீட்டில் அவருக்கு இடம் கொடுக்கல. அப்போதான் பிரேம்தாஸ் ஐயா இந்த குகைக்கு வந்தார். அப்புறம் முதல் மனுஷனா இந்த குகைக்குள்ள வந்தது அவரு தான். அடுத்த நாள் புயல் அமைதியான உடனே அப்போ பிரேம்தாஸ் ஐயா மறுபடியும் ஒரு தடவை கிராமத்து ஜனங்க கிட்ட போனாரு. அது எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைச்சா ரொம்ப பயனா இருக்கும். இல்ல இல்ல, நாங்க அப்படி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா
அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து எங்க வீட்ல சாப்பாடு கேட்கறது உங்களுக்கு பழக்கமா போயிடும். இங்க பாருங்க, நான் ஒரு பயணி. ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போயிடுவேன். நான் சில காலங்களுக்கு மட்டும்தான் கிராமங்கள்ல இருப்பேன். அதனால தான் நான் உங்ககிட்ட சாப்பாடு கேட்குறேன். நான் தான் சொல்றேன்ல உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடையாதுன்னு. எங்கேருந்து தான் வந்து தொலைறீங்களோ தெரில. பிரேம்தாஸ் ஐயா எல்லா வீட்லயும் சாப்பாடு கேட்டாரு. ஆனா யாருமே அவருக்கு சாப்பாடு கொடுக்கல. நடந்து நடந்து அவரோட செருப்பு மொத்தமா தேஞ்சு போச்சு. என்னால நம்பவே முடியல. இந்த உலகத்துல எவ்வளவோ நல்ல மனுஷங்க இருக்காங்க. ஆனா நான் இந்த கிராமத்துல மனிதாபம் உடைய ஒருத்தரை கூட, ஒரு மனுஷனை கூட பார்க்கவே இல்லை. பிரேம்தாஸ் ஐயா ரொம்பவே களைச்சு போயிட்டாரு. சாப்பிட சாப்பாடும் இல்லை, போட்டுக்க செருப்பும் இல்லை. அவரோட கால்களில் பயங்கரமான வலி ஏற்பட்டுச்சு. அப்போதான் அவர் ஒரு மரம் பார்த்தாரு. இன்னைக்கு நான் பயங்கரமாக களைச்சு போயிட்டேன். இந்த மரத்துக்கு கீழே இன்னைக்கு ஓய்வெடுத்துக்கலாம். பிரேம்தாஸ் ஐயா ஓய்வெடுக்கிறதுக்காக அங்கே உட்கார்ந்தப்போதான் அந்த கிராமத்து ஆளுங்க சில பேர் அங்கே வந்தாங்க. அப்புறம் பிரேம்தாஸ் கிட்ட கேட்டாங்க, பாத்தீங்கல்ல, இந்த சாது இன்னும் இங்கே தான் இருக்காரு. இவர் ஜனங்க கிட்ட போய் பிச்சை எடுக்கிறாரு. அப்புறம் இவர்கிட்ட ஒரு செருப்பு கூட இல்லை. வா வா, நம்ம இவரை போய் கொஞ்சம் தொந்தரவு பண்ணலாம். இவருக்கு செருப்பு கொடுக்கலாம். ஏன்னா செருப்பு தானே இவர்கிட்ட இல்லவே இல்லை. அவங்க 2 பேரும் அவங்களோட வலது மற்றும் இடது 2 செருப்பையுமே பிரேம்தாஸோட காலில் போட்டு விட்டாங்க. அப்புறம் அவரை எழுப்புனாங்க. சுவாமி, நாங்கள் உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்க கண்ணை திறந்து நீங்களே பாருங்க. பிரேம்தாஸ் ஐயா தூக்கத்திலேருந்து எழுந்திருச்சு பார்த்தப்போதான் அங்கே அவர் முன்னாடி 2 வித்தியாசமான ஜோடி செருப்புங்க அவர் முன்னாடி வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்தாங்க உங்களுக்காக செருப்பு. இப்போதான் உங்க காலு பார்க்க சரியா இருக்கு. அப்புறம் எங்க கிராமத்து ஆளுங்களோட கலையும் இதுல தான் தெரியுது. நீங்க உதவி செய்யாம இருக்கிறதே உங்களை பொறுத்த வரைக்கும் தப்பான விஷயம். ஆனா ஒரு சாதுவை இந்த மாதிரி நீங்க தொந்தரவு பண்றீங்களா? உங்களுக்கு அந்த கடவுள் மேல பயமே இல்லையா? போங்க, உங்க எல்லாருக்குமே நான் சாபம் கொடுக்கறேன். என்னோட கால்கள் எப்படி செருப்பே இல்லாம இருக்குதோ அதே மாதிரி இந்த கிராமத்துல உங்க எல்லாரோட கால்களும் எப்பவுமே செருப்பு இல்லாம தான் இருக்கும். எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாங்க இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. இந்த கிராமத்தோட சாபத்துக்கு காரணம் இதுதான். சாது ஐயா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த சாபத்தை நாம எப்படி உடைக்கிறது? இந்த கிராமத்து ஜனங்களோட சேர்ந்து 3 ஜோடி தங்க ஷூக்களை செஞ்சு அப்புறம் இந்த காட்டுக்கு மத்தியில கொண்டு போய் அதை வைக்கணும். அப்புறம் இந்த கிராமத்தில் இருக்கிற 3 சாதுக்களுக்கு தலைவரோட கைகளால தங்க செருப்புகளை செஞ்சு கொடுத்தாகணும். அப்போதான் இந்த சாபம் மொத்தமா முடியும். அதுக்கப்புறமா இந்த கிராமத்துல செருப்பு மழையே பெய்ய ஆரம்பிச்சிடும். சரி, நான் இப்பவே போயிட்டு கிராமத்து மக்களையும் தலைவரையும் பார்க்குறேன். அவங்க கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்றேன். ரோஹித் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி தலைவரோட வீட்டுக்கு போனாரு. தலைவரே, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நன்றி. நீங்க யாரு? அது நான் ஒரு ரிப்போர்ட்டர். எனக்கு உங்க கிராமத்தோட இந்த செருப்பு சாபத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். அப்படியா? சொல்லுங்க, என்ன பேசணும்? ரோஹித் தலைவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாரு. அதாவது சாது சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும். அப்படின்னா இதான் விஷயமா? ஒருவேளை இந்த செருப்பு சாபத்தை இந்த கிராமத்துல இருந்து எடுக்கணும்னா நாங்க 3 சாதுக்களுக்கு 3 ஜோடி தங்க செருப்புகளை செஞ்சு தரணுமா? அப்புறம் 3 தங்க ஷூக்களை செஞ்சு காட்டுக்கு நடுவுல கொண்டு போய் வைக்கணுமா? ஆமா தலைவரே, நான் இப்பவே கிராமத்துல கூட்டத்தை கூட்டுறேன். தலைவர் அந்த கிராமத்துல ஒரு கூட்டம் போட்டாரு. அவங்க கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. கிராமத்து ஜனங்க அவர் சொன்னதை செய்யறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனா அவங்கக்குள்ள பாண்டுன்னு பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு. ஆனா இந்த சாபம் உடையும்னு அப்படி என்ன கேரண்டி இருக்குன்னு சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? ஒருவேளை நம்ம தங்கத்துல ஷூவை செஞ்சு அதை கொண்டு போய் நம்ம காட்டுக்கு நடுவில் வச்சதுக்கு அப்புறமா இந்த நகரத்துல இருந்து வந்தவன் அதை வந்து எடுத்துட்டு போயிட்டானா? கிராமத்து ஜனங்களும் அந்த பாண்டு கூட சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு ரோஹித் பாண்டு கிட்டயும் கிராமத்து ஜனங்க கிட்டயும் சொன்னாரு, நான் உங்களுக்கு ஆதாரத்தை கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து தங்க ஷூவையும் தங்க செருப்பையும் செஞ்சு காட்டுக்குள்ளேயும் 3 சாதுக்களுக்கும் கொடுங்க. அப்போ உடனே மாய ஷூ மழை பெய்யும். ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா அந்த தங்கத்துக்கான செலவு எல்லாத்தையும் நானே உங்களுக்கு கொடுக்குறேன்.
அவர் சொன்னதை கேட்டுட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவர் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் 3 தங்க ஷூக்களை செஞ்சு மலையோட உச்சியில கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்புறம் 3 தங்க செப்பலை செஞ்சு 3 சாதுக்களுக்கும் தந்தாங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே அந்த கிராமம் முழுக்க செருப்பு மழையா பெய்ய ஆரம்பிச்சது. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரோஹித். ஒருவேளை நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு நடந்த இந்த அற்புதமான நாளை நாங்கள் பார்த்துருக்கவே மாட்டோம். அப்புறம் இந்த சாபமும் எங்களை விட்டு போகாமல் இருந்திருக்கோம். அட, இதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை தலைவரே. ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க. எப்பவுமே மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் எப்பவும் எந்த சாதுவையும் தொந்தரவு பண்ணவே பண்ணாதீங்க. என்னை மன்னிச்சிரு ரோஹித். ஆரம்பத்தில் நானே உன் மேலே சந்தேகப்பட்டுட்டேன். எல்லாருக்கும் சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம். இப்போ நான் போயிட்டு என்னோட ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிக்கிறேன். ரோஹித் தன்னுடைய நகரத்துக்கு புறப்பட்டு போனாரு. அந்த கிராமத்தோட சாபம் கூட முறிஞ்சு போச்சு.